8ஆம் அதிகாரம். ரோமர் 8. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செய்கிறோம். சற்று நேரம் ஒரு பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க உதவி செய்வோம். உமக்கு மகிழ்ந்தாட்டம் என்று சொல்லியிருக்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத பகுதியில் ரோமர் எழுதின புத்தகத்தில் இந்த 28வது வசனத்தை நாம் வாசித்தோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய தீர்மானம். யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்குது, நம்முடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய தீர்மானம் எல்லாம் ஒரு காரியமும் வாய்க்காது. ஏனென்றால் தேவனுடைய தீர்மானம் என்ன தீர்மானம் வச்சிருக்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்முடைய தீர்மானம்லாம் என்ன ஆகாது? சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இங்கே என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அவருடைய சித்தத்துக்கென்று அழைக்கப்படும் போது, அவருடைய விருப்பத்திற்கென்று அழைக்கப்படும் போது, அவருடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்படும் போது, அவரை ஆராதிக்கும்படி அழைக்கப்படும் போது தேவனாய் கர்த்தர் அவருடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் தான் இந்த வேதத்தில் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இப்போ நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும் தான் அழைக்கிறாரு. ஒருத்தர் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னு தேவனாய் கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுக்கிற கர்த்தர் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் அவருடைய பாரத்தை லகுவாக்குற கர்த்தர் தான். அந்த தேவனிடத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறதாம். எல்லாரையும் கர்த்தர் அழைத்துட்டாரு. ஆனா திரளான ஜனங்கள் வந்தாங்க. அதுல எத்தனை பேர் தெரிந்து கொண்டாரு? 12 பேர் தெரிந்து கொண்டாராம். சீசர்கள் அவர்கள் தான். இயேசு கிறிஸ்துக்கு சீசர்கள் அவர்த்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த 12 பேர் தான். எவ்வளோ பேர் ஏசப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்ப அழைக்கிறது எல்லாரும் கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் கூட அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்படியானால் எவ்வளோ காரியங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளிடத்துல எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. அந்த பிள்ளைகளை நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எதற்காக சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏற்றின பிறகு தான் உபத்திரப்படுறான்னுவாங்க. நான் ஏற்றின பிறகு தான் நிறைய கஷ்டங்களே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எது வந்தாலும் தேவன் ஒரு நன்மை வைத்திருப்பார். அல்லேலூயா. தேவன் ஒரு நன்மை வைத்திருப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் நேரம் நம்ம யார்கிட்ட போயிடலாம்? யோபு கிட்ட தான் போக முடியும். அல்லேலூயா. அவரு தேவனால் அழைக்கப்பட்டவர் தான். தேவனுக்கு உண்மை உத்தமத்தோடு இருக்கிறவர் தான். ஆனா அவருக்கு ஒரு உபத்திரம் ஏராளம். ஆனா ஒரு தேவனுடைய சித்தம் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவுதான் உபத்திரப்பட்டாலும் தேவனை கர்த்தர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் தான் நடக்கும். அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய ஒரு திட்டம் வைத்திருப்பாரு. அல்லேலூயா. தேவனுடைய தீர்மானம் வைத்திருப்பாரு. அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. யாருக்கு நிறைவேறும்னா அவருக்கு அன்பு கூறவங்களுக்கு தான் நிறைவேறும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறாம, தேவனை தொழுது கொள்ளாம, தேவனை ஆராதிக்காம, வேதம் வாசிக்காம, ஜபம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார். அல்லேலூயா. அப்படி இதெல்லாம் செய்தாதான் தேவன் கர்த்ததாமே அவருடைய அன்பு கூறுகளுக்கு தான் தேவன் தீர்மானம் வைத்திருப்பாரு. ஓ, என் பிள்ளை இடத்துல அன்பு கூறுகிறான், ஓ என் இடத்துல தேவனாய் கர்த்தர் பிள்ளை இடத்துல அன்போடு கூட இருக்கிறாங்க, அந்த காரியத்தை தான் தேவன் சொல்லுகிறார். அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லேலூயா அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. எல்லாமே நன்மைக்கு எதுவாய் தான் நடத்துவார். உங்களுக்கு நல்லா தெரியும். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவனா இருந்தான். அவன் என்ன சொல்றான்னா, சொப்பனை கண்டு தேவன் இப்படி எல்லா காரியத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது சகோதரர்கிட்ட சொல்றான், இவன் சொப்பனக்காரன்டா, இவன் என்ன பண்ணாச்சு
போட்டுடலான்னு தான் அவர் சகோதரெல்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது தகப்பன் அனுப்புகிறாரு. அப்பா அவங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாழும்போது இவன் போகிறான். ஆனால் சகோதரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவனை அடித்து எங்கே போட்டுறாங்க. இவங்க நினச்சிட்டாங்க இவங்க கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதற்காக தேவன் முன்குறிக்கப்பட்ட யோசிப்பவன். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, அச்சு எங்கே போட்டாங்க, குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழியிலிருந்து தூக்கி யார்கிட்ட விட்டாங்க, பார்வோன்கிட்ட வித்து போட்டாங்க. வித்து போட்டு சில காலங்கள் ஓடினது, சில வருஷங்கள் ஓடினது. அவன் பார்வோனிடத்துல போய் அங்கிருந்து அவங்க பெரிய ஒரு பதவியில வந்திருக்கிறான். அல்லேலூயா. பெரிய பதவியில வந்திருக்கிற அந்த பார்வோனே சொல்றாரு, உன்னுடைய உத்தரவு இல்லாதபடி ஒருத்தனும் கையும் ஆட்டக்கூடாது, காலம் என்னையா சட்டம் அது, கையும் ஆட்டக்கூடாது. நம்ம சில டைம்ல இப்படின்ட்டா போதும், என்னை பார்த்து கை நீட்டி சொன்னான், என்னை தான் பார்த்து சொன்னான், என்னை தான் பார்த்து அவன் கை நீட்டினான். அவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்கள மட்டும் என்ன மாட்டோம் கை நீட்டி சொன்னான். கை நீட்டுறதுக்கே குற்றமாய் போகுது. அல்லேலூயா. அப்படின்னு அவர் உத்தரவு போடுறாரு, உன்னுடைய வார்த்தையின்படி தான் எல்லாம் நடக்கணும், கையும் ஆட்டக்கூடாது, காலம் ஆட்டக்கூடாது. எவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாரு. யாருக்கு, யோசுவா. ஆனா அண்ணன் தம்பி என்ன நினைச்சாங்க, முடிஞ்சிச்சு. ஆனா தேவ தீர்மானம் ஒண்ணு இருக்குது, தேவ திட்டம் ஒண்ணு இருக்குது. இதே தம்பிங்க, இதே எல்லாரும் இப்ப எங்க போறாங்க தெரியுமா, அவனை தேடின்னு போறாங்க. அங்கதான் தேடின்னு போறாங்க. அங்கதான் ஒரு பெரிய ஆளாக்குறாரு. அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு, ஜனங்களுக்கெல்லாம் இவர் என்ன ஆகாரம் வச்சுனுக்கிறாரு. ஆகாரத்தினால எங்களை செத்துனுக்குறாங்க, சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாத. இங்க பார்வையுடைய இடத்துல வந்து அங்க யோசோப்புன்னு அர்த்தம் இருக்கிறானா, அவன் எல்லாருக்கும் படி அளக்குறானா. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வரலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாரு ஆண்டவர். அங்கே போகிறாங்க, போனால் இவங்க வராங்க. ஆனால் இந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் தெரியல, இவர் தான் தம்பி, நம்ம தான் யோசப், இவர் தானே தெரியல. ஆனால் தேவன் வேதம் சொல்கிறது, தேவன் தீர்மானத்தின்படி முன்னே அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவங்க வறுமையிலிருந்து இவங்களை விடுவிக்கும்படியாய், வறுமையிலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக தேவனுடைய தீர்மானம் முன்கூட்டி அங்கே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அது மாதிரி தான் தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது நம்மளை குறித்து. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு குறித்து தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்குது, அது நிறைவேறும். அல்லேலூயா. எப்போ நிறைவேறும்னா இடத்துல அன்பு குரல். இடத்துல அன்பு குரலுக்கு சும்மா வாயில வலை போட்டுருவாங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாரு, ஆண்டவரே நான் என்னிடத்துல என்ன குறை உண்டு, நித்திய ஜீவனை சொந்து கொள்ள என்னிடத்தில் குறை உண்டு. நான் எல்லாவற்றையும் அவர் சொல்ற கற்பனை கை கொள்கிறாயா, கை கொள்ற தாயை தாப்பனை கனம் பண்றாயா, கனம் பண்றேன். நான் எல்லாவற்றையும் உண்மையா இருக்கிறேன், என்னிடத்துல குறை என்னப்பான்னு உனக்குள்ளதை விட்டு அந்த இடத்துல அன்பு இல்லை, அவனிடத்துல எல்லாம் சேரன்றான், அன்பு இல்லாதவனா இருக்கிறான். அப்படி அன்பு உள்ளவர்களாய் நாம் மாறும்போது, தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் போது தேவன் தீர்மானத்தின்படி அந்த நாட்கள் வரும். தேவனை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். அல்லேலூயா. தீர்மானத்தின்படி உயர்த்துவார். தானியேல் உங்களுக்கு நல்லா தெரியும், சிங்க போடப்பட்டானோ, போடப்பட்டாலும் கூட எந்த இடத்துல போடப்பட்டாரோ அந்த இடத்திலே தேவனை கர்த்தர் உயர்த்தினார். தேவ தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அது வெளியே நம்ம என்னதான் பண்ணோம், வெயிட் பண்ணோம். என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். வெயிட் பண்றது மாத்திரமல்ல, இடத்துல அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. எந்தெந்த மனுஷன் தேவனிடத்தில் அன்பு செலுத்துறானோ அவருக்கெல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக. அப்படியே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ தீர்மானம் ஒன்று இருக்கிறது, மனுஷனுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய தீர்மானங்கள்லாம் சில வேளையில் நல்லா போகிற மாதிரியே தெரியும், கடைசியாக ஒரு பெரிய படுகொலியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ யோசிப்பான், ஐயோ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்படின்ட்டு தெரியாமல் போயிடுச்சு. அது நம்முடைய தீர்மானம். ஆனால் தேவனுடைய தீர்மானம் அப்படி இருக்காது. தேவனுடைய தீர்மானம் நன்மையாக இருக்கும். நெடுநாளாய் நம்ம காத்திருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு நல்ல வழியை காண்பிப்பார். ஒரு நல்ல தீர்மானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இடத்துல அன்பு செலுத்துங்க, தேவன் நிச்சயமாகவே எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்ம வசனம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.